பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பரம்பரனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய மேய்ச்சலின் நாடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படியாக இந்த காணொளி வாயிலாக கூடியிருக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, உமது திருவார்த்தையை அவரோடு கேட்டு அதன் வழியாக ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் வைமைப்படும்படியாக நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்திட வேண்டும் என்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம். சுவாமி ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளை போற்ற மன்னமாகவும் கீர்த்தனையிலே 3வது கீர்த்தனையே 3 இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய் என்ற பாடலை நாம் சேர்த்து பாடுவோம். இன்றைய நாளிலும் முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் ஞான சங்கீதங்களின் புத்தகம் 98ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். ஞான சங்கீதங்களின் புத்தகம் 98ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு நெகிழ்வாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூமியினாலும் எக்கால சத்தத்தினாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் விளங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாடக்கடவது. நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலே ஆமென். நாம் மீண்டுமாய் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக கீர்த்தனையிலே 13வது கீர்த்தனை எண் 13. அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்துரை துதியுங்கள் என்னும் பாடலில் முதல் 2 கவிகளை மாத்திரம் நாம் பாடுவோம். முதல் 2 கவிகள்.
அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன வருத்தத்தோடு அறிக்கை செய்வோமாக. கிருபையும் இரக்கமுள்ள பராபரனை, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவிகளாக எங்களிடம் கிருபை உள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இதயமும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்திருடும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரை உடைய மக்களாகிய எங்களுக்கு இறங்கும் எங்களிடம் கிருபை கொண்டு எங்களுக்கு துணை செய்திருடும். கிறிஸ்துவே, உலக மீட்பரை என்று கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களிடம் கிருபை கொண்டு எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்திருடும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாகிய எங்களுக்கு இறங்கும் எங்களிடம் கிருபை கொண்டு எங்களுக்கு துணை செய்திருடும். ஆமென். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவனும் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். நீசரமானிடமே
திருநாளுக்கு பின் வருகின்ற 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் வாசித்து கேட்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசித்து கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடித்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையும் அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அதில் மிதித்துண்டு போகும். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறீர். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் ஆற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை; நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு என்றார். மகிமையுள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர். வல்லமையுள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர். என்றென்றும் உள்ள கடவுளே, நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தபடி இந்த நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நிருப பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 21 வரை உள்ள வசனங்களை வாசித்து கேட்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 21 வரை உள்ள வசனங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17 21 முடிய. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்தாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாகி ஆகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரை, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபத்திற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். திருமறை பகுதி வாசிப்பு முடிந்தாயிற்று. கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்களிலே நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன். உன்படி மரபினர் மீது என் ஆவியை பொழிவேன். உன்படி தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் என்றும் இரக்க உள்ளத்தையும் பண்டாடும் மனங்களையும் பொழிந்திருவேன் என்றும் கர்த்தர் சொல்கின்றார். அந்தபடியே இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 15 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 15 வரை உள்ள வசனங்கள். இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது,
ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவை. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றார் என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளோடும் ஐக்கியப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் வழியாக சேர்த்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையோடு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தந்தார். பரத்துக்கேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்தின்படி கொள்வார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கின்றேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க திரியேக கடவுள் தாமே நமக்கு கிருபையும் ஆற்றலும் அளிப்பாராக. ஆமென். நாம் மீண்டுமாய் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக ஞான பாடல் புத்தகத்திலே 132வது ஞான பாடலில் 1ஆம் கவியை மாத்திரம் நாம் பாடணும். ஞான பாடலில் 132 1ஆம் கவி. தேவரீரை நான் துதித்து தோத்தரிக்கிறதற்கு என்று பாடல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த இக்கட்டான நேரத்திலும் நாட்களிலும் நாம் ஆலய ஆராதனையிலே பங்கு பெற முடியாத சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றபடியினாலே இந்த நாளிலும் கூட காணொளி வாயிலாக நம்முடைய ஆலய ஆராதனையை நாம் நடத்துவதற்காகவும் இந்த நாளிலும் கூட இந்த காணொளியின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை இந்த ஆலய ஆராதனையிலே ஆலயத்திலே வந்து தரிசிக்க முடியவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு இருக்கின்ற இந்த தொடர்பு சாதனங்களின் வழியாக நாம் ஆண்டவரை துதிப்பதற்காகவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நிலை நாம் மாறுவதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருளுரை பகுதி தான் சற்று முன்பு நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25 34 வரை உள்ள பகுதி இன்றைய நாளில் நம்முடைய அருளுரை பகுதியாக இருக்கின்றது. அதே போல இன்றைக்கு நம்முடைய திருச்சபை முன்னோர்களினாலே நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற மைய தலைப்பு என்னவென்று நாம் பார்த்தோமே ஆனால், பிற சமயத்தினர் மத்தியில் நாம் இருப்பது கடவுளை கிறிஸ்துவை போற்றுவதற்கும் துதிப்பதற்காக மாத்திரமே என்பதை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பு
நம்முடைய திருச்சபை முன்னோர்களினாலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. பிற சமயத்தினர் மத்தியிலே நாம் இன்றைக்கு இருப்பது கடவுளை துதிப்பதற்காக மாத்திரமே. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்திலே நாம் பார்த்தோமே ஆனால் பவுல் சிறையிலிருந்து தப்புவிக்கப்பட்ட நிகழ்வு தான் இன்றைக்கு நமக்கு அருளுரை பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை பவுலும் சீலாவும் மாத்திரம்தான் சிறையிலிருந்து தப்புவிக்கப்பட்டார்களா என்று சொல்லி நாம் பார்த்தோமே ஆனால் திருமறை பகுதியிலே இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்திலே நாம் பார்த்தோமே ஆனால் 3 முறை இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. சிறையில் இருந்து தப்புவிக்கப்பட்ட நிகழ்வு 3 முறை நிகழ்ந்திருக்கின்றது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தின் 17 முதல் 24 வரை உள்ள பகுதிகளிலே நாம் வாசித்தோமேயானால் சீடர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக இடங்களிலே வார்த்தைகளை சொல்லும்படியாக அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களின் மீது இருக்கின்ற பொறாமையினாலே அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து போடுகின்ற ஒரு நிகழ்வு. அப்படி அவர்களை அடைத்து போடுகின்ற பொழுது தூதன் அவர்களுக்கு முன்பதாக வந்து அவர்களை விடுதலை செய்கின்ற ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக நாம் பார்த்தோமேயானால் இதே அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே 12ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 10 வரை உள்ள பகுதியிலே நாம் வாசித்தோமேயானால் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்துகின்ற தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபுவை பட்டயத்தினாலே கொலை செய்கின்றார். அப்படி கொலை செய்வது யூதர்களுக்கு பிரியமாயிருக்கின்ற ஒரு காரணத்தினாலே அது நிமித்தமாக பேதுருவையும் அவர்கள் பிடிக்க பின்தொடர்கின்றார்கள். அப்படி அவர்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களிலே அந்த இடத்திலே வைத்து ஜனங்களுக்கு முன்பதாக அவரை சிறைப்பிடிக்கின்றார்கள். அப்படி அவரை சிறைப்பிடிக்கின்ற பொழுது அந்த இடத்தில் சிறையில் அவர் இருக்கின்ற பொழுது தேவதூதன் அவரை அழைத்து கொண்டு போய் அங்கு இருக்கின்ற எல்லா தடைகளையும் தாண்டி அவரை வெளியே அழைத்து சென்று விடுகின்றார். பேதுருவுக்கு அது தன்னுடைய கனவிலே நடக்கின்ற ஒரு நிகழ்வாக அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதற்கு பின்பதாக தான் அவருக்கு தெரிகின்றது கடவுள் தேவதூதரை கொண்டு அவரை சிறையிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி. நிறைவாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அருளுரை பகுதியிலும் கூட அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரை உள்ள பகுதிகளிலே பவுலும் சீலாவும் கூட சிறையிலிருந்து தப்புவிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வை நாம் வாசித்தோம். ஒருவேளை சிறையிலிருந்து தப்பிச் செல்வது என்பது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அன்றைய காலகட்டத்திலே மந்திர வித்தையினுடைய முறைப்படி சிறையில் இருக்கின்றவர்களை தப்புவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது வழக்கமாக நடைபெற்று கொண்டிருந்த ஒரு நிகழ்வாக சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அங்கிருந்து அநேகர் தப்பிச் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வும் அந்த இடத்திலே முறையாக அவர்களாகவே தானாகவே தப்பிச் செல்கின்ற ஒரு நிகழ்வும் அந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே பவுலும் சீலாவும் எதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோமே ஆனால் கிறிஸ்துவை பற்றி அல்லது நற்செய்தியை பற்றி பிரசங்கித்ததற்காக இருக்கின்ற ஒரே காரணத்தினாலே தான் அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள். கிறிஸ்துவை பற்றி நற்செய்தியை பற்றி அறிவித்த ஒரே காரணத்தினாலே அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு தொழுமரத்திலே கால்கள் கட்டப்பட்டவர்களாக அந்த இடத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். சாதாரணமாக இப்படிப்பட்ட தண்டனைக்குள்ளாக இன்றவர்களை பொறுத்தவரை நாம் பார்த்தோமேயானால் இந்த தண்டனை தங்களுக்கு கிடைத்ததற்காக கவலைப்படுகின்றவர்களாக முறுமுறுக்கின்றவர்களாக அதை நினைத்து கவலைப்படுகின்ற மக்களாக தான், அது மாத்திரமல்ல தங்களை சிறைப்பிடித்தவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் காணப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்த்தோமேயானால் பவுலும் சீலாவும் கடவுளை துதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். சங்கீதங்களின் புத்தகம் 34 முதலாம் வசனத்திலே நாம் வாசித்திருப்போம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. அதே போன்ற ஒரு நிலைதான் பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கின்ற பொழுது தாங்கள் சிறையில் இருந்தாலும் கூட கடவுளை துதிக்கின்ற ஒரு மக்களாக அவர்கள் இருந்தார்கள். எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கின்ற மக்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழல்கள் வந்தாலும் ஆண்டவரை நாம் துதிக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய துன்பத்தின் மத்தியிலாக இருந்தாலும் சரி, நம்முடைய இக்கட்டின் நாட்களிலே, குறிப்பாக இந்த கொலை நோயினுடைய நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய உறவின் மக்களை இழந்தவர்களாக, நம்மை சார்ந்தவர்கள் இந்த கொலை நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களாக மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றிருக்கின்ற பொழுது, அல்லது நம்முடைய குடும்பத்தின் மக்கள் இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற பொழுது நாம் கடவுளை துதிக்கின்ற மக்களாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோமா? அல்லது அதை நினைத்து நாம் வருத்தப்பட்டு நம்மை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலேயே நாம் நின்று கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த இடத்திலே அவர்களுடைய துதியின் வல்லமையை பற்றி இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய ஏனென்றால் பிற சமயத்தினர் மத்தியில் நாம் இருப்பது கடவுளை துதிப்பதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த இடத்திலே அவர்களுடைய துதியின் வழியாக என்ன காரியம் நிகழ்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக பார்த்தோமே ஆனால் அற்புதம் நிகழ்ந்ததாக நாம் பார்க்கின்றோம்.
திருமறையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோமேயானால், திடீரென கடவுள் பூமியை அதிர பண்ணுகிறார். இரண்டாவதாய் எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயின, சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டன என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த இடத்திலே பவுலும் சிலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவர்கள் இருவர் மாத்திரம் அந்த இடத்திலே இல்லை, அநேகர் அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய மத்தியிலும் கூட ஆண்டவரை பற்றி துதிக்கின்றவர்களாகவும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகின்ற மக்களாகவும் அந்த இடத்திலே இருந்தார்கள். அங்கிருந்த அத்தனை பேருடைய சிறைக்கு அந்த கட்டுகளும் கலந்து போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒருவேளை பவுலும் சீலாவும் மாத்திரம் அந்த இடத்திலே தப்பி போகாமல் மற்ற அந்த இடத்திலே இருந்தவர்கள் அவர்கள் தப்பி சென்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி தப்பி செல்லவில்லை. காரணம் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றவர்களாக அந்த இடத்திலே அவருடைய துதியை கேட்கின்ற மக்களாக அந்த இடத்திலே இருந்த காரணத்தின் நிமித்தமாக அவர்களும் தப்பி செல்லாமல் அந்த இடத்திலே இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். அது எப்படி என்று சொல்லி நாம் பார்த்தோமே, ஆனால் கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்லும் உண்மையான விசுவாசிகளை எதுவும் தடை செய்ய முடியாது. ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், நீங்கள் தப்பிச் செல்லுங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் முதல் 2 நிகழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது தேவதூதர்களை கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு வெளியே சென்று விடுகின்ற 2 நிகழ்வை நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, பேதுருவினுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர்களை சிறையிலிருந்து தப்புவிக்கின்ற அந்த தூதர்களை வெளியிலே அழைத்து செல்கின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது பவுலுக்கும் சீலாவுக்கும் அங்கிருக்கின்ற சிறை கைதிகளுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது, அவர்கள் தப்பிச் செல்வதற்காக. ஆனாலும் கூட அந்த இடத்திலே அவர்கள் அந்த நிலையிலே நற்செய்தி அறிவிக்கும்படியாக இருந்த காரணத்தினாலே அந்த இடத்திலே இருக்கின்றார்கள். ஒரு விசுவாசியினுடைய மகிழ்ச்சி என்பது வெளியில் உள்ள சூழ்நிலைகளினாலே பறிக்கப்படுவது கிடையாது. ஒருவேளை தங்களை நற்செய்தி அறிவித்தது நிமித்தமாக தங்களை சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார்களே என்று சொல்லி அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டு அந்த இடத்திலே இருக்கவில்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலும் ஆண்டவரை பற்றி அறிவிக்கின்றவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையை துதியின் வழியாக வெளிப்படுத்துகின்றவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது எந்த விதமான மனநிலையோடு கூட நாம் நோக்கி பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த நிலையிலே நாம் பார்த்தோமே, ஆனால் ஆபகுக் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே நாம் வாசித்தோமையானால், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவன் என்று ஆபகுக் தீர்க்கதரிசி கூறுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த நிலையில் எது இல்லாமல் போனாலும் கூட நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆபகுக் தீர்க்கதரிசி கூறுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் தவற விட்டு அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை இழந்து போனாலும் கூட நாம் சோர்ந்து போகின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆபகுக் தீர்க்கதரிசி கூறுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எது நிமித்தமாக ஆண்டவரை துதிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது அந்த இடத்திலே அற்புதம் நிகழ்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்டதான அற்புதம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறும் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இந்த இடத்திலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக பார்த்தோமே, ஆனால் இந்த விடுதலை துதியின் வழியாக ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சிறை கைதிகள் தப்பியதினாலே தன்னை மாய்த்து கொள்ள முயற்சிக்கின்ற அந்த சிறை காவலர், ஏனென்றால் தன்னுடைய பணி என்பது அவர்கள் தப்பிச் செல்லாமல் பாதுகாக்க வேண்டும், அந்த சிறைக்கு காவலாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சிறை கைதிகள் விடுதலையாக்கப்பட்டு அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்ட ஒரு நிலையிலே நிச்சயமாக அவர்கள் தப்பிச் சென்றிருப்பார்கள். இனிமேல் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கென்ற அந்த பணி இருக்காது என்று சொல்லி தன்னை தானே கொலை செய்து கொள்ள முயற்சிக்கின்ற அந்த சிறை காவலனை அந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அப்படி அவர்கள் செய்கின்ற பொழுது பவுலும் சீலாவும் அந்த இடத்திலே இருந்திருந்தால் அந்த சிறை காவலன் நிச்சயமாக ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தி இருக்க முடியாது. அந்த இடத்திலே அவன் தன்னை குத்தி கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது உள்ளே இருந்து குரல் கேட்கின்றது, நாங்கள் யாரும் தப்பி செல்லவில்லை, இங்கேதான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த இடத்திலே ஒளியினை எடுத்துக்கொண்டு தங்களது விளக்கினை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலே வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு இருந்தாலும் கூட அதே இடத்தில் தான் இருந்திருக்கிறார்கள் என்று அந்த இடத்திலே பார்க்கின்றோம். அப்பொழுது அந்த சிறை காவலன் அவரிடத்திலே கேட்கின்றார், ஆண்டவமாறு ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கின்ற அந்த பற்றுதலின் வழியாக தான் ஒரு நிலையிலே நாம் இருந்தாலும் கூட அந்த நிலையை விட்டு செல்லாமல் அதே நிலையிலே
நிலையிலே நாம் நிலைத்திருக்க முடியும் என்பதனாலே இந்த இடத்தில் அவர் கேட்கப்பட்ட ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பொருள் என்னவென்று நாம் பார்த்தோமே. ஆனால் மேலதிகாரியிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் இவர்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் தப்பிச் செல்லாமல் இருக்கிறார்கள். இந்த செய்தி நிச்சயமாக மேலதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஒருவேளை இந்த சிறை காவலனை அழைத்து நீ ஏன் இப்படி செய்தாய் என்று சொல்லி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு அல்லது அவருக்கு தண்டனை கொடுப்பதற்கான ஒரு சூழல் கூட இருந்திருக்கலாம். எனவே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே கேட்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே அவர்கள் தெளிவாக ஒரு பதிலளிக்கின்றார்கள். அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்கின்றார். அந்த இடத்திலே அந்த ஆத்தும மீட்புக்கான வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த சிறை காவலர் யார் என்று நாம் சொல்லி பார்த்தோமேயானால் 1 கொரிந்தியரின் நிருபம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசித்தோமையானால் 1 கொரிந்தியர் 16:15 சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாய நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி வருகின்ற ஒரு பகுதி. அதே 1 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டு, இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன் என்று சொல்லி பவுல் அந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்திலே அந்த சிறை காவலர் யார் என்று நாம் பார்த்தோமே. ஆனால் ஸ்தேவான் என்று சொல்லி வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஸ்தேவானுக்கு தான் அவர் பவுல் ஞானஸ்தானம் கொடுக்கின்றார். அந்த இடத்திலே நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், துதித்தலின் வழியாக விடுதலை வந்தது, விடுதலையின் வழியாக அந்த இடத்திலே ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த முடிந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் துதிக்கின்றவர்களாக இருக்கின்றோம்? நம்முடைய தேவையில் மாத்திரம் நாம் ஆண்டவரை துதிக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? அல்லது நம்முடைய இக்கட்டுகள், இடர்பாடுகள், துன்பங்கள் இவற்றின் மத்தியிலும் நாம் ஆண்டவரை துதிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசித்தோமையானால், சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்கள் மற்றும் 24 மூப்பர்களுக்கு முன்பதாக பாடப்படுகின்ற ஒரு புதிய பாட்டு என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருக்கென்று நாம் புது பாட்டை பாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். துதித்தலின் சத்தத்தோடு கூட நாம் அவரிடத்திலே நாம் கிட்டிச் செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போல நாம் பழைய பாட்டு புத்தகங்களில் நாம் பார்த்தோம் என்றால், எப்பொழுதெல்லாம் மக்கள் ஒரு புதிய விடுதலை பெற்றார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு புதிய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். சங்கீதங்களின் புத்தகம் 95ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசித்தோமையானால், துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் நாம் அவருடைய சன்னதிக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவரை துதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, புதிய பாட்டிலே லூக்கா 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை கூட மேய்ப்பர்கள் துதித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இப்படி திருமறையிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் துதித்தலின் வழியாக அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டார்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள அன்னாளினுடைய துதிப்பாட்டு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினதாக பார்க்கின்றோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 46 முதல் 56 வரை உள்ள பகுதியிலே மரியாளினுடைய துதிப்பாடல் ஒரு விடுதலை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம், மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றதற்கு பின்பதாக அவர்கள் அந்த இடத்திலே அந்த விடுதலையின் வழியாக செங்கடலை கடந்து வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ளாக அந்த மகிழ்ச்சியினுடைய துதி அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதையும் தாண்டி நாம் பார்த்தோமேயானால், நாம் அதிகமாக நாம் சொல்லப்படுகின்ற சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற எரிகோவினுடைய மதில்கள் அவர்கள் சுற்றி வந்து துதித்தலின் வழியாக அந்த எரிகோ மதில் இடிந்து விழுந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் இருந்தாலும், நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை ஆலயத்திலே வந்து துதிக்க முடியவில்லையே என்று சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட இந்த சாதனங்களின் வழியாக நாம் இந்த இடத்திலே காணொலியின் வழியாக ஆண்டவரை துதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்த வேண்டியவர்களாக, துதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய துதி என்பது மற்றவர்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியதாக இருக்கின்றது.
பிற சமயத்தினர் மத்தியிலே நாம் இருப்பது ஆண்டவரை துதிப்பதற்காகவும் அவரை மகிமைப்படுத்துவதற்காக மாத்திரமே நாம் அவர்களுடைய மத்தியிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களுக்கென்று ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அழைப்பு தான் இன்றைக்கும் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அழைப்பிலே நாம் நிலைத்து நிற்கின்றவர்களாக, கடவுளுக்கென்று சாட்சி பகர்கின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவதற்கு கடவுள் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையும் ஆற்றலும் அளிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை இந்த காணொலியின் வாயிலாக கேட்பதற்கான வாய்ப்பினை நீர் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த திருமறையில் உள்ளதின்படி அற்புதத்தை நிகழ்த்துகின்றவராக, அற்புதங்களின் வழியாக ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துகிறவராக நீர் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். துதித்தலின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையில நல்லதொரு விடுதலையை நீர் கொடுக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கின்றவர்களாக மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை எடுத்து செயல்படுத்துகின்றவர்களாகவும் மாற நீர் எங்களுக்கு கிருபை செய்திருளுமாறு நாங்கள் இடத்திலே மன்றாடுகின்றோம் சுவாமி. நீதாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இனி நம்முடைய அடுத்த அறிவிப்பு வருகின்ற வரையாக நாம் இந்த காணொலி வாயிலாக நம்முடைய ஆலய ஆராதனையிலே நாம் பங்கு பெறுவோம். இதற்காக அநேகர் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சபை சந்தாக்களை நீங்கள் செலுத்தும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஒருவேளை அர்ப்பணித்த தோத்திர பண்டிகையினுடைய நிலுவை ஏதாவது இருந்தாலும் கூட அதையும் செலுத்தும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அது மாத்திரமல்ல, கொள்ளை நோயினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படியாக வெளியில் எங்கு செல்கின்ற பொழுதும் பாதுகாப்பாக முகக்கவசத்தை அணிந்து கொண்டு கையில் சானிடைசர் எடுத்துக்கொண்டு செல்லும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஏனென்றால் நம்முடைய திருச்சபையின் மக்களே அநேகரை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த ஒரு காரணத்தினாலும் நம்முடைய மக்கள் அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை கருத்தில் கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலும் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நம்முடைய ஜெபத்தின் வழியாக நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். அந்த விடுதலையின் வழியாக மீண்டுமாய் நாம் ஆலயத்திலே கூடி ஜெபிப்பதற்கான ஒரு தருணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மீண்டுமாய் கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக ஞானப்பாடல் புத்தகத்தில் 132வது ஞானப்பாடலின் கடைசி கவி 11ஆம் கவியை நாம் பாடுவோம். ஞானப்பாடலிலே 132வது ஞானப்பாடல் 11ஆம் கவி. இந்த மட்டும் சுகமாக காக்கப்பட்ட அடியே தேவரீரை இதற்காக போற்றி துதிக்கிறேன். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பான பராபரனே, எங்கள் ஒன்றான மீட்பெரும் பிதாவே, இவ்வுலகத்தில் நம்ம திருச்சபையை நீர் கண்ணோக்கி ஆசீர்வதித்தருளும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபையாராகிய நாங்கள் சுத்த போதனையை உறுதியாக நிற்க நீர் எங்களுக்கு துணை செய்திருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். எங்கள் பேராயரையும் குருமாரையும் ஆலோசனைக்குழு மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களில் உழைக்கிறவர்களையும் பிற இடங்களில் வேலை செய்கின்ற எங்கள் சபையாரையும் உடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் ஊழியத்தை ஆசிர்வதியும்.
எல்லோரையும் மீட்க உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்து பிறமதத்தினர் எல்லோரையும், முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரீர் உம்மிடத்திலே திருப்பியறலும். நாங்கள் உம்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை செய்திருளும். அறுவடையின் ஆண்டவரை, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையுமான ஊழியரை எங்களுடைய அனுப்ப உம்மிடத்திலே வேண்டுக் கொள்கின்றோம். திருப்பணிக்கு என்று பயிற்சி படிக்கின்ற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கின்ற ஆசிரியர்களையும் உமது பரிசுத்த ஆவியால் நிரப்பியறலும். உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கென்று அநேக வாலிபர்கள் எழுப்பப்பட நற்கிருபை செய்திருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். உலக அதிகாரிகள் எல்லோருக்கும், எங்கள் குடியரசின் தலைவருக்கும் அவர்களைச் சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்திருளும். எங்கள் நாட்டை ஆள்வோர் நியாயமானதை செய்து நாட்டை முன்னேற்றமடைய செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டியருளும். நாங்களும் பாவமான யாவற்றை வெறுத்து உடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை செய்திருளும். நாங்களும் தெய்வ பிள்ளைகளுக்கு அழுக்காத பொய், திருட்டு, பொறாமை, கற்பின்மை, அநியாய வழக்கு, பிரிவினை, வீண் செலவு முதலிய பாவங்களை விட்டுவிட்டு பரிசுத்த வாழ்க்கை நடத்த எங்களுக்கு துணை செய்திருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். எங்களிடையே இருக்கின்ற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரண அவஸ்தையில் இருக்கின்றவர்கள், பல வகையான இக்கட்டுகளில் அகப்பட்டிருக்கின்றவர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பது நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஆகிய எல்லோருக்கும் உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆறுதலையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்திருளும். பரம தந்தையே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதனாலே உம்மிடத்திலிருந்து எந்த வகையான நன்மைகளையும் பெற நாங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். என்றாலும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்தருள உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நேரடியிட்ட மரணம், நரக தண்டனை முதலிய கேடுகளிலின்றி எங்களை விலக்கி காத்திருளும். நிலம் தரும் விளைவை செழிக்க செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பியருள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய மரண வேளையிலே மனக்கலக்கம் இல்லாமல் எங்கள் ஆவிய பிதாவாகிய உம்முடைய கரங்களிலே ஒப்புவித்து மோட்சராஜ்யத்தை அடையும்படி அருள் புரிந்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கின்றோம். சுவாமி, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்காரருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதரும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவில்லை. சுவாமி, ஆமென். உங்களோடு இருப்பாராக. ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக கீர்த்தனையிலே 230வது கீர்த்தனை தெய்வ ஆசீர்வாதத்தோடு என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தெய்வ எப்போதும் தேடி வா
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.